இப்படியும் ஃப்ரெஞ்சை படிக்கலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது வழமையாக எல்லாரும் சொல்கிற டிப்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி நான் யோசித்து நான் படித்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஏற்கனவே யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அப்படி என்ன வித்தியாசமான டிப்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் இது எல்லா வகையான டிப்ஸில் இருந்துமே மாறுபட்டதாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வீட்டில் கடிதங்கள் வரும். ஃப்ரெஞ்சில் இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு கதைக்கக்கூடிய நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் எது சம்பந்தமாக இருந்தாலும் கடிதங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் இதுக்காக இவ்வளோ காசு செலுத்த வேண்டும்னு சொல்லி பில்லுகளும் வரும். அப்படியான வாரதுகளை நாங்கள் என்ன செய்வோம், ஆரம்ப கட்டத்தில் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வாசிக்க தெரியாது, கொண்டே இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அதை வாசிப்போம். சில வேளை அவை வாசித்து சொல்கிறது எங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும், சில வேளை அது எங்களுக்கு திருப்தி இல்லாமையும் இருக்கும். இதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் வேலையாக நாங்கள் அதுகளை விளங்கி கொள்றதுக்கு ஒரு கடிதம் உங்களோட விட்ட வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சில வேளை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சில வேளை ஒன்று இருக்க ஒன்று சொல்லும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் முதல் அந்த கடிதத்தை வடிவாக வாசிங்க. ஒரு தடவை ஃபுல்லாக வடிவாக வாசிங்க, உங்களுக்கு நிச்சயமாக விளங்காது. ரெண்டாவது தடவை வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கக்கூடிய சொற்களை தவிர்த்து கொண்டு விளங்காத சொற்களை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி போட்டு அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அர்த்தங்களை தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு கட்டாயம் டிக்ஷனரி பாவிச்சு கண்டுபிடிங்க. அப்படி பாவிச்சு கண்டுபிடிச்ச பிறகு திருப்பி ஒருக்கா அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கடிதம் எதற்காக வந்திருக்குன்னு சொல்லி முழு அர்த்தமே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குமே ஒரு வகையான ஃப்ரெஞ்சு கற்றல் முறைதான். இது நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. உடனே லெட்டர் வந்தால் என்ன செய்யணும், ஃப்ரெஞ்சு தெரிஞ்சாக்கள்கிட்ட கொண்டு போய் உடனே வாசித்து கேட்போம். அதை நாங்களே வாசித்து பழகணும் இல்லை வாசித்து புரிஞ்சு கொள்ளணுமென்ற முயற்சி யாருமே எடுக்கிறது இல்லை. எந்த ஆரம்ப முயற்சி இந்த இப்படியான கடிதங்கள்ல இருந்தால் நான் தொடங்கினேன். இதுவரைக்கும் நான் யார்கிட்ட கொடுத்துமே இந்த கடிதமே வாசித்ததில்லை. இங்கே வந்த நாள் ஆரம்பத்தில் இருந்து நானே வாசித்து நானே விளங்கி கொண்டு இந்த கடிதம் எதற்காக வந்திருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுவேன். இதுவுமே ஒரு வகையான கற்றல் முறை. அதை முதல் நீங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ளணும். அப்படி நீங்கள் வாசித்து தெரியாத சொற்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வார கடிதங்களில் கூடுதலமான கடிதங்கள் ஃபார்மெல்லாம் இருக்குது. அப்படி இருக்க பாவிச்ச சொற்களே திருப்பி திருப்பி பாவிச்சு ஒவ்வொரு கடிதத்துலேயும் வரும். ஆரம்பம் தொடக்கம் கிட்டத்தட்ட ஒரே சொற்களாக இருக்குது, முடிவு கிட்டத்தட்ட ஒரே சொற்களாக இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த சுஜே எது சம்பந்தமாக என்ற அந்த செய்தி மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு சம்பந்தமாக உங்களுக்கு லெட்டர் வரும்போது புதுவிதமான சொற்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதே சமயம் வேறு யாரோட உதவியையும் நாடாமலும் இருக்கலாம். இது கட்டாயம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஏற்கனவே 6வது இந்த முயற்சியை செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் நிச்சயமாக எழுதுங்க. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு சில பயிற்சிகள் யாருமே செய்கிறதில்லை, அதை கணக்கில் எடுக்கிறதும் இல்லை. நான் செய்த பயிற்சி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பில் வரும். சில பேர் அந்த பில்லுகளை பார்த்தோன்னே எதுக்கு வந்திருக்கு, ஏன் கட்டணுமெண்டே தெரியாமல் முதல் இந்த பில்லை கட்டிடணுமெண்டே கொண்டே அதை பே பண்ணிட்டு வந்துடுவீங்க. பில் வருதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன காரணத்துக்காக வந்திருக்கு, எந்த நோக்கத்துக்காக வந்திருக்குன்னு அதுக்கு மேலே எழுதி இருப்பினும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வாசித்து முடிஞ்ச வரை விளங்கி கொள்ள பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரியாட்டி டிக்ஷனரி பாவிச்சு புது புது சொற்களை எழுதி வச்சு அடுத்த முறை வரைக்கும் இந்த சொல்லு வந்தால் உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான்
என்ற முதலாவது டிப். உங்களுக்காக உங்களோட பேர் போட்டு வர கடிதங்களையோ இல்லை பில்லுகளையோ எதையுமே யார்கிட்டையும் கொண்டு கொடுத்து வாசித்து விளங்கி கொள்ளலாமென்று நினைக்காதீங்க. நீங்களே முயற்சி செய்து விளங்கி கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கற்றல் மொழியை இன்னும் தூண்டுதலாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்காக வந்த விஷயத்தை நீங்களே விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் புப்ளிசிட்டி. சில பேர்கிட்ட லெட்டர் பாக்ஸுக்கு வந்து கடையில் இப்போ ஆக்சியம் போட்டிருந்தாவோ இல்லை வேறு எதுவும் நிகழ்வு நடக்க போதோ இல்லை எது சம்பந்தமாகவும் கொண்டு வந்து புப்ளிசிட்டியை போடுவேன். அப்படி போடும்போது அதை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து கொண்டு வந்து பூபல்ல போட்டு கட்டிட்டு இருந்துடுவோம். ஆனால் நான் அப்படி செய்கிறேன். நீங்கள் ஒரு கடையில் இருந்து ஒரு புப்ளிசிட்டி வருதுன்னு சொன்னால் அந்த பொருட்களோட பேருகளை வந்து முடிஞ்சவரை வாசித்து பாருங்க. படத்தோடு போட்டிருப்பின் முடிஞ்சவரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இலகுவாக அன்றாடம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வந்து இருந்து மினக்கட்டு பாடமாக்க தேவையில்லை. நீங்கள் அதை வாசித்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது இல்லை ஏதாவது ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லி ஏதாவது புப்ளிசிட்டியை வந்திருந்தா அதை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ புப்ளிசிட்டின்னா நிறைய பக்கமாக இருக்க மாட்டேன். ஒரு பக்கத்தில் சின்ன ஒரு கவர்ச்சிகரமான படங்களோட போட்டு ஒரு 4-5 வசனமாக எழுதி போட்டிருப்பேன். அது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். அதை வாசித்து அதில் வர சொற்கள், அதில் பாவிச்சிருக்கிற வசனங்கள் எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் எங்களோட ஃப்ரெஞ்சு மொழியை வந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். அதால் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஃப்ரெஞ்சு சம்பந்தமாக என்ன ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வந்து நான் அதை எப்படி கற்றுக்கொள்ளலாம்ன்ற முறையில் நான் பார்ப்பேனே தவிர அதை வந்து நான் ஒரு உதாசீனப்படுத்தி ஒரு காலம் எறிய நினைக்கிறது இல்லை. நீங்களுமே இந்த டெக்னிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ட்ரை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கட்டாயம் நீங்கள் கமெண்டில் எழுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஃப்ரெஞ்சு சொற்களை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம்ன்றதுக்கான டிப்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள்.